இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கக்கூடிய பட்டாணி சுண்டல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, பிரிஞ்சி இலை, கல்பாசி சேர்த்துக்கிறேன். கூடவே தட்டி வச்ச பூண்டும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். கீரை 2 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 3 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பட்டாணியை நைட்டே ஊற வச்சுட்டு அதை ஒரு 6 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதை நம்ம வதக்கினோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை மிக்ஸில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு நல்லா பட்டாணி மசாலா கொதிச்சுட்டு இருக்கும்போது அதில் சேர்த்துக்கலாம். கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இருக்கிறது நல்லா கெட்டியாக குழன்னு வந்துடும். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்ஸில் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பட்டாணி சுண்டல் மசாலா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.